அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் இந்த அக்கா, இந்த ஒரு நாள் எப்படின்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. என்னென்னா பொதுவாகவே வந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ராவலிங்கில் ஒரு நாளில் கூட ஃப்ளைட் மிஸ் பண்ணதே கிடையாது. ஒரு நாளில் கூட அந்த டைம் ஸ்கெடியூல் எல்லாமே ப்ராப்பராக இருப்பேன். எந்த ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது இது வரைக்கும் லைஃப்பில். ஆனால் இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னு சொன்னாக்கா, நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வெக்கேஷனை வந்துட்டு அப்புறம் டயர்ட் ஆகிட்டு அப்புறம் லேட் நைட்டு ட்ராவலிங், கண்டினியூ ட்ராவலிங்கு, டயர்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு விதமாக வந்துக்கிட்டு டூர் போயிருந்தேன். சாரி, டூர் அல்ல, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தேன். போயிட்டு வரும்போது அப்படியே கண்டினியூ ட்ராவலிங்கில் இருந்ததில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அப்போ என்னடா இது, நம்ம பிளான் வந்து ஒன்று போட்டிருந்தது அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, நானும் எல்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. மறுபடியும் ரொம்ப நல்ல மாதிரி ரெக்கவர் ஆகிட்டாங்க. எல்லோரும் ப்ரே பண்ணாங்க. ஆஃபீஸு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லோரும் ப்ரே பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் முன்ன இருந்ததுக்கு இப்போ பெட்டராக இருக்காங்க. இன்னும் நல்லா பெட்டராகணுங்கிறது எல்லோரும் யோசிங்க. மெயினாக இப்போ வந்து டாபிக் என்னென்னு சொன்னாக்கா, நம்ம ஃப்ளைட்டை வந்துக்கிட்டு டைமிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம இந்த மாதிரி தான் நிலம ஆகிடும். ஆக்சுவலாக சலாலா போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். அந்த மார்னிங் 6 o'clock பதில் ஈவினிங் 6ங்கிற மைண்ட் செட் ஏதோ ஒரு விதமாக நான் ஒரு அசால்ட்டான நிலைமையில் இருந்துட்டேன். என்னன்னு சொன்னாக்கா, ட்ராவலிங்கில் இருந்ததில் பயங்கர டயர்டு. கிட்டத்தட்ட ஒரு சொல்லப்போனாக்கா 3 days கண்டினியூ ட்ராவலிங்கில் இருந்துகிட்ருக்கேன். அப்போ ட்ராவலிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. தூக்கம் கம்மியாகும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்துக்கிட்டு அந்த மறதிகள் ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ சரியான கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் வந்து தூக்கங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. தூக்கம் இல்லைன்னு சொன்னாக்கா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த தூக்கம் இல்லாதனால நேற்று என்ன செஞ்சேன்னு சொன்னாக்கா, காலைல 8 மணிக்கு தான் அரைவம் ஆகிடுச்சு. 7 மணிக்கு அரைவே ஆகிடுச்சு எத்திஹாது. ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் காருக்காக ஃப்ரெண்டு தூங்கிட்டாப்புல. அவர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு 8 மணி ஆச்சு. 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போய் வீட்டில் போய்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போனாக்கா, டியூட்டிக்கு போயிட்டு அப்படியே 9-10 மணிக்கு டியூட்டிக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து துபாய் போனேன். துபாயில் பயங்கர டயர்டு. மறுபடியும் அடுத்து அங்கே உள்ள பிரச்சனை, பயங்கர டிராஃபிக்கு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போனாக்கா, ஃப்ளைட்டு வந்து ராங் டைமிங் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மார்னிங் 6க்கு பதில் ஈவினிங் 6ன்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். காலைலையே ஃப்ளைட்டு போயிடுச்சு. ஆனால் இங்கே வந்தாக்கா பெரிய தலைவலியாக போச்சு. என்ன செய்யறேன்னு புரியல. அப்புறம் இன்னும் 2 நாள் கழிச்சு அப்போ இல்லாட்டி அடுத்தடுத்த ஸ்கெடியூல் செக் பண்ணாக்கா எதுலேயுமே சரியான முறையில் ஸ்கெடியூல் கிடைக்கல. ஸோ டிசைட் பண்ணேன், சரி ஓகே வேறு ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு போயிடலாம்னு பார்த்தேன். அங்கே பார்க்கும்போதும் அப்புறம் விசா பல பிரச்சனை இருக்குது. அப்போ 72 hours ஆன் அரைவலுக்கு வந்து சில இது கிடைக்கல. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்துக்கிட்டு லாஸ்ட்டில் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் சரி ஓகே அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ளைட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்ததில் எத்திஹாத், மறுபடியும் எத்திஹாதுலேருந்து மஸ்கட்டுக்கு இருக்குது. மஸ்கட்லேருந்து சலாலா போகிறதுக்கு 6 hours வெயிட்டிங் ஹவர்ஸ். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் டிசைட் பண்ணோம் என்ன பண்ணலான்ட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தாக்கா கிட்டத்தட்ட எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ், வந்து பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டாச்சு, கண்டினியூ பண்ணிடுவோம். ட்ராவலிங் வந்து நல்லா அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இதில் என்ன மெயினானு சொல்ல வரேன்னாக்கா, நம்ம ஒரு சின்ன கவன குறையினால ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் டிக்கெட்டு இப்போ எக்ஸ்ட்ரா 2000 dirhams பே பண்ணுற மாதிரி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2000 சொன்னாக்கா ஊர் காசுக்கு நீங்கள் பார்த்தாக்கா ஒரு 40,000 rupees. இது சாதாரண விஷயம் இல்லை. சரி ஓகே, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நம்ம பார்த்துக்கலாம், வேறு எதுலையாச்சும் ஒரு கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம வந்துட்டோம். பட் நார்மலாக வந்து என்ன தான் பிஸ்னஸ் எது பண்ணாலும் சரி,
மஸ்ட்டு நம்ம வந்துக்கிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். நான் இத்தனை வருஷத்தில் நான் இது மாதிரி நடந்ததே கிடையாது. ஸோ ரொம்ப நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இன்றைக்கி 6 hours, இன்றைக்கி நைட்டுக்கு தூக்கம் இருக்காது எனக்கு. இங்கேருந்து நாங்கள் 9:30 ஃப்ளைட்டு, அப்புறம் அங்கே போய் இறங்கிட்டு 1 hour போய் இறக்கிடுவோம். அப்புறம் அங்கே ஒரு 4 hours வெயிட்டிங்கு, 6 hours வெயிட்டிங்கு, அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் சலாலா போகணும். இட்ஸ் கமிங் கிளியர்? கிளியர் ரைட்? ஓகே. ஸோ இதில் பாருங்கள், நான் கேமரா வந்து எடுத்துகிட்டு இருக்குது, ஸ்டாண்டு எதுவும் இல்லை, ட்ரைபோர்டு எதுவும் இல்லை. நான் ஏர்போர்ட்டில் வந்து எதிர்பாராத விதமாக எல்லாம் நடந்ததுனால ஜஸ்ட்டு எப்படியாச்சும் இதை நம்ம சொல்லிடணும், எப்படியாச்சும் பேசிடணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த இது. இப்போ நம்ம தூக்கம் இல்லாமல் ஆல்ரெடி தூக்கம் இல்லாமல் இருக்கோம், மறுபடியும் வேறு தூக்கம் இல்லை. அதனால தான் ஒரு நல்ல கப்போச்சு நான் வந்து பிடிப்பான்னு சொல்லிட்டு ஒன்று குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் 25 தரம். அதுபோல் இங்கே வந்து நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50,000 40,000 ருபீஸ் வந்து வேஸ்ட்டு மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு வர்றதுக்கு ஆல்ரெடி டிக்கெட் இருக்குதுனால சரி ஓகே போயிடுவோம். இது ஏன்னா நான் லாஸ்ட் தடவை வந்துக்கிட்டு நான் சலாலா போகணுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்போ போகணுன்னு நினைக்கும்போது அப்போ விசாவில் உள்ள பிரச்சனை இருந்துச்சு. சில கேட்டகரி தான் உள்ளே விடுவான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த இதில் ஒரு ஹெட்டேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த இது போக முடியல. எப்போதுமே நம்ம பயணங்களை மட்டும் ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு ஸ்கெடியூலை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொன்னாக்கா எதையாச்சும் அவசரத்தில் மறந்துடும். நம்ம ஊர்லெலாம் சொல்லுவாங்க பயணக்காரன் பைத்தியக்காரன்ட்டு. அந்த ஹேபிட்டே நம்மளுக்கு கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த 27 வருஷத்தில் இது மாதிரியான ஒரு நிகழ்வே நடந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு டயர்ட்னஸ்னால வாய்ஸ் ஏஜ் ஆகிட்டு இருக்குல்ல, அது ஒரு ஃபேக்டாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு சரி ஓகே எல்லாம் ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம ஸ்கெடியூல் போட்ட மாதிரி போகிறோம், ஸ்கெடியூல் போட்ட மாதிரி வர்றோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இது போல் நீங்களும் எங்கேயாச்சும் ட்ராவலிங்கு இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ப்ராப்பராக தூங்கிக்கோங்க. அட்வான்ஸை வந்து நீங்கள் தூங்கிக்கிட்டு அந்த ஃப்ளைட் டைமிங்கு அந்த இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கலுங்க. பிஃபோர் நம்ம 2 hours பிஃபோர் 3 hours பிஃபோர் நீங்கள் ரோடில் உள்ள டிராஃபிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. அதுபோல் 2 hours 3 hours நீங்கள் வந்து மினிமம் நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அப்போ டிராஃபிக்கில் மாட்ட மாட்டோம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஈஸியாக வந்துக்கிட்டு ஏர்போர்ட்டில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் இருக்கலாம், எனக்கா அப்படியே டைம் பாஸ் ஆகுறதே தெரியாது. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும்னு சொன்னால் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் ஒரு 2 லாத்துனாலே டைம் பாஸ் ஆகிடும். எதுவும் சாமான் வாங்கன்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு சொல்கிறேன், அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துக்கிட்டு அடிக்கடி இடையில ஆளுக்கு கிராஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பேச முடியலை, அதை நிப்பாட்டவும் முடியலை. ஸோ நீங்கள் ட்ராவலிங் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நல்லா தூங்கிக்கிடுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்திருந்தாக்கா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். இந்த பிளான் வந்து ரொம்ப நாளைக்குமே நான் பண்ணது, பட் ஏதோ நம்ம மிஸ் பண்ணுங்கிற ஒரு நம்மளுக்கு அப்படி இருந்திருக்கு ஒரு டயம். ஸோ அது போனால் போய்ட்டு போகுது, என்ன செய்ய முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இல்லைன்னு சொன்னாக்கா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கிடுங்க. அப்போ தான் நான் பாடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும், அப்போ ஒவ்வொரு மெசேஜும் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ஒரு உலகத்தில் அதிகமாக பார்க்கக்கூடிய மேட்ச்னு சொன்னாக்கா ஃபுட்பால். அந்த ஃபுட்பால் வந்துக்கிட்டு FIFA 2022 கத்தாரில் நடக்கும்போது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாருமே எக்ஸைட்டடாக இருந்துகிட்ருக்காங்க உலகத்தில். இங்கேயே நான் பார்க்குறேன் ஏர்போர்ட்டில் பயங்கர ரஷ்ஷு. நாயமாக பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இங்கே அபுதாபிலேருந்து போயிட்டுருக்காங்க, துபாயிலேருந்து போயிட்டுருக்காங்க, கத்தார், ஓமான், பஹ்ரைன் பல இடத்துல தங்கிட்டு. ஏன்னு சொன்னாக்கா கத்தாரில் வந்து அந்த அளவுக்கு அந்த இடம் பத்தலை, அதுவும் இல்லாமல் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே அது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் விரைவில் வந்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த நம்மளுடைய ஹயாத் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கத்தாருடைய அதுக்கும் போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய மெயின் என்னமே என்னன்னு சொன்னாக்கா எல்லா நாட்டுக்கும் போகணும், ட்ராவலிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூவாக. ஜஸ்ட் ட்ராவலிங் மட்டும் இல்லை,
நம்ம போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு சிட்டி ஒவ்வொரு ஏரியாவில். சிட்டியை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவங்கள் கிடைக்கும்போது அதோட பிஸ்னஸை நம்ம சேர்த்து வச்சுக்கணும். Business class guest, Itihad Platinum, priority access guest, the boarding attend to the priority line. So, please have your passport and boarding form ready for presentation at the gate and at the நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு ட்ராவலிங் பண்ணுறாங்க சும்மா நம்மளுக்கு காசு செலவாகுது அது மாதிரி இல்லாமல் போகிற பர்பஸாகவே நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அங்கே என்னென்ன சாமான் கிடைக்குது போகுது அதையெல்லாம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மேபி உங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பல நாட்டுக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஸோ கம் டு தி பாயிண்ட். மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். நம்ம வந்து சின்ன ஒரு மிஸ்டேக்கு, எனக்கு அந்த க்யூவில் ரொம்ப நேரம் நின்றுட்டு அங்கே போய் கொடுக்கும்போது தான் எனக்கு செம்ம காமெடி வந்துச்சு. ஃப்ளைட் இருந்தால் காலையில் பறந்துருச்சு, நீங்கள் என்ன எப்போ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஷோ மணியை பார்க்குறேன் 6 மணி போட்டிருக்கான். 6 மணினாக்கா ஏஎம் போடல பிஎம் போடல. ரயில்வே டைம் மாதிரி 24 ஹவர்ஸை நான் கவனிச்சிருக்கேன்னா அதை கவனிக்கலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. நான் 2 சேருக்கு நடுவில் இல்லாமல் ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஏகப்பட்ட இடம் இருக்குது. சும்மா இங்கே நான் கோந்திக்க இடத்துலேயே வந்து குறுக்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்ன நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கோ ஒன்றும் புரியலை. அல்லா. ஸோ நீங்கள் ட்ராவலிங் பண்ணுங்கள் ஜாஸ்தியாக. நல்லா மெயினாக ட்ராவலிங் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா பெரும்பாலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் பிளான் பண்ணுங்கள். முதல்ல எந்த கண்ட்ரிக்கு போக போகிறோம், அங்கே என்ன கிளைமேட்டு, அது என்ன சீசனு, அது எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்கள். இது வந்துக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து போகிறேன்னு சொன்னாக்கா அது வந்து சீசன் இல்லை உள்ள டைம் கிடையாது. நான் வந்து நார்மல் சீசனில் தான் போயிட்டுருக்கேன். சீசன் இல்லாத டைம் இது வந்துக்கிட்டு. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக போயிட்டுருக்கேன். சரியா? நார்மலாக வந்து நான் எங்கே போனாலும் சரி என்னுடைய பயணத்தில் வந்து 2-3 விஷயங்கள் நான் வந்து எப்போதுமே கவனத்தில் வச்சுட்டே இருக்கேன். இப்போ நான் போகிறேன், இப்போ ஒரு யூடியூப் மேக்ஸிமம் அங்கே என்னால் எத்தனை டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குங்கிறது கவர் பண்ணுறது, இல்லாட்டி ஃபுட் அங்கே உள்ள ஃபுட்டு கிடைக்கிறது, இல்லாட்டி நம்ம தமிழ் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, அப்போ இல்லாட்டி தமிழ் நம்ம இந்தியன் ஃபுட்டு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், எந்த ஸ்பாட்டு நல்ல ஸ்பாட்டு, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இல்லாட்டி நம்மளுக்கு வந்துக்கிட்டு எது மாதிரி, அதாவது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி உள்ளதா, இல்லாட்டி நம்ம ஸ்போர்ட்ஸ் டைப் உள்ளதா, இல்லாட்டி அட்வென்ச்சர் டைப்பில் உள்ளதா, அது மாதிரி விஷயங்களை வந்து நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போகிறது வந்து மேக்ஸிமம் 3 நாள் 4 நாள் மேக்ஸிமம் 5 நாள் தான் போவேன். அந்த நாளுக்குள்ளே எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அது ஒரு நம்மளுடைய பார்ட் ஆஃப் டூரிசம் போகும்போது இது ஒன்று பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அதுபோல் பொருள்கள் என்னென்ன அங்கே தேவைப்படுது அதை வந்து இன்னும் சரியான முறையில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுனால நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுடைய இந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்புகள் எங்கெங்கே நல்லா கிடைக்குது, இல்லாட்டி எங்கெங்கே டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது எந்தெந்த பொருளுக்கு, அதெல்லாம் நம்ம நல்லா பார்க்க முடியும். ஸோ இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட 47-48 வயசு ஆகிடுச்சு. நான் இந்த நேரத்தில் தான் ட்ராவல் பண்ணுறேன். பட் இது ரைட் டைம் தான். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைக்காரவங்கெல்லாம் எப்படின்னாக்கா 60 வயசு 55 வயசுக்கு நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட வேலை ஃபுல்லாக ட்ராவல் மட்டும்தான். என்ன கிடைக்கிது என்ன கிடைக்கல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கம்ஃபர்ட் ஜோனே பார்க்க மாட்டாங்க அவங்க வந்துக்கிட்டு. ஏன்னா அவங்க சாப்பாடு கிடைக்குமா, இல்லாட்டி வேறு சாப்பாடு கிடைக்குமா, இல்லாட்டி அவங்க பழக்க வழக்கம் இருக்குமா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. எங்கெங்கே போக முடியுதோ போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இப்போ வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து அதிகமான ஆளுக்கு வந்துட்டு இது மாதிரியான மென்டாலிட்டி கொஞ்சம் திரும்பி இருக்காங்க. நானும் பார்த்த வகையில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும்போது அதிகமான இந்தியன்ஸ் நம்ம பார்க்க முடியும். அது வந்துட்டு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது பரவாயில்லையே, நம்ம ஆளுக்கெல்லாம் இப்படி எல்லாம் சுற்றுறாங்களே போகிறாங்களே. கம்மிங் கோயிக் காஃபி பெரிய இதில் கொடுத்ததுனால குடிக்க வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது மாதிரி
கடைசியில் எல்லா பாயிண்ட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். காரணம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணது. இப்படி தலையில் கை வச்சு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாலும் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம பயணத்தை வந்து தடங்கள் ஏற்படும், ஏதாச்சும் ஒரு இது அப்படி போவோம். அதனால் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம தைரியமாக போவோம்னு சொல்லிட்டு தான் சரி கிளம்பியாச்சு. இதே நான் வந்து சம்பாதிக்காமல் நான் சும்மா ஊரில் உட்காந்துட்டு இருந்தாக்கா என்னால் இது மாதிரி பண்ண முடியாது. சம்பாதிக்கணும் ஒரு பார்ட். நம்ம வந்து நம்மளுடைய லைஃப், நம்ம பர்சனல் திங்ஸாக்கா வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் மெயினாக, அதில் எந்த ஒரு மாட்டுக்கட்டு இருக்காது. சாப்பாடு நேரத்தில் சாப்பிட்டுக்கணும், நல்ல சாப்பாடு கிடைக்கிற நேரத்தில், அது போல் நல்ல உடைகள். நம்மளுக்கு வேலையில் எத்தனை வாட்டி குறுக்க வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ சாப்பாடு இது ஒன்றா நம்ம வந்து அப்பப்போ பார்த்துக்கிட வேண்டியதுதான். ஸோ இது மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஓரளவு ஏதோ சந்தோஷம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாக்க மைண்ட் செட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கிறது உலகத்தில் எந்த மூலையாக இருந்தாலும் சரி, ஈவன் சுவிட்சர்லாண்டாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தாக்கா பைத்தியம் முடியும். சுவிட்சர்லாண்டாக இருந்தாலும் அந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது ஒரு நம்மளுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ ஓவர சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. அதனால் நம்ம பேசுகிற அந்தளவுக்கு கிளியரிட்டி இருக்குமா என்னன்னு தெரில. ஓகே, இன்ஷால்லா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. மேலும் வேறு ஒரு வீடியோவோட சந்திப்போம். அது வரைக்கும் இணைந்தே இருங்கள். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 10,000 சப்ஸ்கிரைப் நெருங்க போகுது. தேங்க்யூ. Hello.